இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறால் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இறால் வாங்கிட்டு வந்திருக்கோம். 1 கிலோ இறால், நல்லா புது இறால். கடலுக்கு போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதை நல்லா இப்போ இந்த கூடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இஞ்சியும் பூண்டையும் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதோட இந்த தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோங்க. அழகாக இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. 4 பச்சை மிளகா, அது 2ஆக வகுந்து எடுத்துக்கிறோங்க. 2 தக்காளி நல்லா ஸ்லேஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு 5 பூண்டு, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோங்க. இது ரெண்டையும் நம்ம பேஸ்ட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி வகுந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு முருங்கைக்காய் அது மாதிரி இந்த மாதிரி எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம கூடெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வர அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லா சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சோம்பு வந்து கரியிடும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். ஒரு பொன்னிறமாக ஆற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2ஆக வகுந்து வச்சுருக்க தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. நம்ம 2ஆக வகுந்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் இந்த மாதிரியே கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்க்காம நல்லா வதங்கின பிறகு சேருங்க. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா பிரட்டி விடுங்க. காய்கறிலாம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். முக்கால் தான் நல்லா வெந்து வந்துருச்சு காய்கறிலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இறாலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணியிருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இது மாதிரி நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா காய்கறி இறால் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுவோம். இப்போ இறாலும் காய்கறியும் சேர்ந்து வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இறால் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, காய்கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம 2 ஸ்பூனு மிளகா பொடி சேர்த்துக்கிடுவோம். இது மல்லி மிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சது. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்கல. ஆல்ரெடி இறாலில் உள்ள தண்ணியே ஓரளவு தண்ணி வந்திருக்கு. அதில் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிடுவோம். ஒரு 200 ml தண்ணி அளவு சேர்த்துக்கிறோங்க.
தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். தேங்காய் நல்லா வேகட்டும். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இறால் குழம்புல எப்போயுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேருங்க. சேர்த்தாதான் அந்த வாசனை, இறால் குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தாலே அது ஒரு தனி வாசனையாக வரும். இது மாதிரி நீங்களும் சேர்த்து பண்ணுங்கள். குழம்பு நல்லா வெந்துருச்சு. காய்கறி இறால் எல்லாம் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.